Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜாக்கோபியன். அதில் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இஃப் u and v are the function of x and y, then ப்ரூவிங் பார்ட் கொடுத்துருக்காங்க. டோ u is a function of x and y, v is a function of x and y into டோ x, y divided by டோ u, v equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இஃப்ங்கிறது கிவன், தென்கிறது ப்ரூவிங் பார்ட். யூங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் x, y. ஸோ அதோட ஃபங்க்ஷன் எஃப்னு வச்சுருக்காங்க. வியூ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய், அதோட ஃபங்க்ஷன் ஜின்னு வச்சுருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் த வேல்யூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோம். டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு தட் இஸ் யூங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். ஃபஸ்ட் ரோல் எழுதியிருப்பாங்க. டோ u by டோ x, டோ u by டோ y. v is also function of x, y. ஃபஸ்ட்டாக மட்டும் ஃபஸ்ட் டிட்டர்மினன்ட்குள்ளே எழுதியிருப்பாங்க. ஸோ டோ v by டோ x, டோ v by டோ y இன்ட்டு அதே மாதிரி செகண்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா எக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் uv, டினாமினேட்டர் டேர்ம். அதான் செகண்ட் டிட்டர்மினன்ட்டோட ஃபர்ஸ்ட் ரோல் எழுதியிருப்பாங்க. டோ x by டோ u, டோ x by டோ v. Similarly, we have to write the value for y. That is டோ y by டோ u, டோ y by டோ v. தென் இந்த செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்களா, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க. ரெண்டு டிட்டர்மினண்ட்டுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணால் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். தட் இஸ் எல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை 7 ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். ஸோ வி கெட் இட் ஆஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எழுதியிருப்பாங்க பாருங்கள். டோ யூ பை டோ x by டோ u plus செகண்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் எலமெண்ட் எழுதியிருப்பாங்க. டோ u by டோ y into டோ y by டோ u. சிமிலர்லி செகண்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதியிருப்பாங்க. ஓகே, தென் come to the second row of the determinant. This one is nothing but the function with respect to v, dou v. Second row first column, second row second column multiple பண்ணி எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணியிருப்பீங்கள, அது பார்த்தீங்களே தெரியும். சிமிலர் எலிமெண்ட்ஸ் கேன்சல் ஆயிரும். டோ யூ பை டோ எக்ஸ், டோ எக்ஸ் பை டோ எக்ஸ் இது எல்லாமே கேன்சல் ஆயிரும், 1 வரும். அதேமாதிரி செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கனாலும் டோ யூ கேன்சல் ஆயிரும், டோ ஒய் கேன்சல் ஆயிரும். ஸோ த டேர்ம் இஸ் யூ கெட் த டிட்டர்மினன்ட் ஃபார் 1 0. 1 0 0 1. okay, so dou u by dou u equal to 1. since இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன்ஸ் இருக்கனால இங்கே எழுதிடுவீங்க. இங்கே எப்படி இந்த டிட்டர்மினன்ட் வந்து யூ கெட் இட் அஸ் 1 0 0 1 அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னா இது ஏற்கனவே நான் ப்ரூஃப் பண்ணியிருப்போம் ப்ராப்பர்ட்டியில். டோ யூ பை டோ யூனா ஈக்குவல் டு 1. ஸோ அது எப்போ அந்த 1ங்கிறது அப்ளை பண்ணலான்னா இந்த கண்டிஷன் டோ யூ பை டோ எக்ஸ் பை டோ யூ ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் பை டோ யூ அப்படி இருந்தால் 1. ஸோ அதர் டேர்ம்ஸ் வந்தால் அந்த வேல்யூ 0. யூ பை வி அப்படின்னு வந்தால் 0. அதேமாதிரி வி பை யூ வந்தாலும் 0. சிமிலர் டேர்ம்ஸ் வந்தால் மட்டும்தான் அது 1. ஸோ அந்த சிமிலர் டேர்ம்ஸ் இருக்கிற இடம் மட்டும் 1ன்னு இருக்கும். ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் அந்த மல்டிபிள் பண்ணி எழுதியிருப்பீங்கள, அதில் ரிமைனிங் டேர்ம்ஸ் இருக்கிற இடம் 0 அப்படின்னு வரும். ஸோ யூ கேன் கெட் த டிட்டர்மினன்ட் ஆப்வியஸ்லி 1 0 0 1 கிடச்சிரும். சிமிலராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கனால தெரியும் டோ யூ பை டோ யூ இருக்குது. அதேமாதிரி இங்கே லாஸ்ட் பார்த்திங்கன்னா டோ வி பை டோ வி. இங்கே வந்து மாறி இருக்குது. டோ யூ பை டோ வி, டோ யூ பை டோ வி. அதேமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா டோ வி பை டோ யூ, டோ வி பை டோ யூன்னு மாறி இருக்குது. ஸோ சிமிலர் டேர்ம்ஸ் இருந்தால் மட்டும்தான் 1, டிஃப்ரெண்ட் டேர்ம் இருந்தால் அது 0. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி 1 0 0 1 எழுதியிருப்பாங்க. ஸோ வி கேன் கெட் த வேல்யூ அஸ் 1. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். u and vங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருந்தால் தென் த partial derivative differential of the term equal to 1.